2026ஆம் ஆண்டில் தங்கம் விலை எப்படி இருக்கும்? தங்கம் விலை அடிமட்டத்திற்கு செல்ல இருக்கின்றது. பொருளாதார நிபுணர்கள் கருத்து. தங்கம் விலை கடந்த 2025ஆம் ஆண்டு போலவே லாபத்தை அள்ளி கொடுக்குமா? விலை குறைந்தால் எந்த அளவிற்கு குறையும் என்பது குறித்தும் அவர்கள் விளக்கியுள்ளனர். கடந்த 2025ஆம் ஆண்டில் தங்கத்தை போல வேறு எந்த ஒரு முதலீடும் பெரிய அளவில் லாபம் கொடுக்கவே இல்லை. கடந்த ஒரே ஆண்டில் தங்கம் விலை சுமார் 70% மேல் உயர்ந்திருக்கின்றது. அதனால் வரலாறு காணாத லாபத்தை அள்ளி கொடுத்தது. இப்போது 2026ஆம் ஆண்டு பிறந்துள்ள நிலையில் தங்கம் அதே அளவிற்கு லாபத்தை கொடுக்குமா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. இது குறித்து பொருளாதார நிபுணர்கள் கூறியதாவது: இன்றைய தினம் தங்கம் விலை சரிந்திருக்கின்றது. சர்வதேச சந்தையில் தங்கம் விலை குறைந்தபட்ச நிலையை எட்டிவிட்டது என்றே சொல்லலாம். இதே ட்ரெண்ட் தொடர்ந்தால் கொஞ்சம் குறையலாம். அதே நேரம் இன்னும் வெள்ளியில் வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் வித்தியாசம் இருக்கவே செய்கின்றது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சற்று உயரலாம். இருப்பினும் அமெரிக்காவில் இப்போது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், புத்தாண்டு விடுமுறை காலமாக இருப்பதால் மார்க்கெட் பெரிதாக இருக்காது. அடுத்த வாரம்தான் மார்க்கெட் சூடு பிடிக்கவே ஆரம்பிக்கும். கடந்த 2025ஆம் ஆண்டில் தங்கம் வெள்ளி விலை இரண்டுமே உச்சம் தொட்டது. வெள்ளி இன்னுமே புதிய உச்சத்தில் தான் இருக்கின்றது. தங்கம் விலை உச்சம் தொட்டு கொஞ்சம் குறைந்துள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டில், அதுவும் ஒரே ஆண்டில் இந்த அளவிற்கு தங்கம் விலை உயர்ந்துள்ளது. 1979ஆம் ஆண்டில் இதே அளவிற்கு தங்கம் விலை உயர்ந்திருக்கின்றது. இருப்பினும் அப்போது பெடரல் வங்கி கவர்னர் வோல்கர் வட்டி விகிதத்தை உயர்த்தி பிரஷர் கொடுத்தார். இதனால் தங்கம் விலை கட்டுக்குள் வந்தது. இப்போது அதே அளவிற்கு தங்கம் விலை உயர்ந்துள்ளது. ஆனால் இப்போது வோல்கர் மாதிரி யாரும் கட்டுப்பாடுகளை விதிக்க மாட்டார்கள். கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டில் அதிக லாபம் கிடைக்காது. அதில் பாதி அளவிற்கு லாபம் கிடைக்கலாம். ஏனென்றால் அமெரிக்க பெடரல் கூட்டத்தில் அடிதடி அளவிற்கு கருத்து மோதல் இருக்கின்றது. ஒரு சிலர் வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்கிறார்கள். மற்றொரு தரப்பினர் வட்டி விகிதம் குறைப்பு வேண்டாம் என்கிறார்கள். எனவே இந்த ஆண்டில் 1 அல்லது 2 முறை மட்டுமே வட்டி குறைப்பு இருக்கும் என்கிறார்கள். அமெரிக்காவில் டாலர் மதிப்பு சரிவதால் பணவீக்கம் அதிகரித்து வருகிறது. இது போன்ற சூழல்களில் வட்டி விகிதம் குறைக்கப்படாது. எனவே அப்போது தங்கமும் மிகப்பெரிய அளவில் உயராது. அதற்காக தங்கம் விலை உடனே குறையும் என்று அர்த்தமில்லை. ஆனால் கிராமிற்கு 18,000 முதல் 19,000 என போவதற்கு பதிலாக 14,000, 15,000 என போகலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தங்கம் விலை உயர்வு என்பது அமெரிக்க வட்டி குறைப்பை பொறுத்தே இருக்கும். எனவே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அமெரிக்காவில் இப்போது பொருளாதாரம் வளர்ச்சியும் சிறப்பாக உள்ளது. அதனால் அங்கு வட்டியை குறைக்க எந்த ஒரு அவசியமும் இல்லை. எனவே தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவது சரியாக இருக்கும். 2025 போல மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் என எதிர்பார்க்க வேண்டாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறியிருக்கின்றனர்.